கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் அருமை இரட்சகர் கர்த்தர் இயேசுவோட நாமத்தினாலும் அன்பையும் மற்றும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் தொடர்ந்து பார்க்குற இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்தை தேவனுடைய பெரிய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு நிமித்தமாக நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது இந்த ஒரு தியானத்துக்குள்ளாக நாம் கடந்து போகலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, மிக முக்கியமான ஒரு தலைப்பு இந்த நாள்ல இருந்து நம்ம தியானிக்க இருக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, விசேஷமாக நாம் வெளிப்படுத்தின விசேஷத்துல அந்த ஒரு சிங்காசனத்தின் காட்சி 4வது அதிகாரம், நம்மளுடைய பிதாவாகிய தேவன், அவருடைய குணலட்சணங்கள், அவருடைய தெய்வீக திட்டத்தில் இருக்கக்கூடிய 24 தீர்க்க தரிசனங்கள், இந்த காரியமெல்லாம் நம்ம பார்த்தோம். அதை தொடர்ந்து நம்மளுடைய தேவன் அவருடைய தெய்வீக திட்டத்துல ஒரு புஸ்தக முத்திரை படைத்த அந்த ஒரு புஸ்தக சுருளை அவருடைய கையில வச்சு கொண்டிருக்கார். இதை யார் திறப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது ஆட்டுக்குட்டியானவர் அவர் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது அந்த புஸ்தகத்தை பெற்றுக்கொள்றார். அவர் சாதாரணமா பெற்றுக்கொள்ள, அதுக்கே உரிதான தகுதியை அவர் என்ன பண்றாருன்னா சம்பாதித்து கொண்டு பெற்றுக்கொள்றார். இப்படி அவர் அந்த புஸ்தகத்தை பெற்றுக்கொள்ளும் போது, அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த புஸ்தகத்துக்குள்ள இருக்கக்கூடிய ரகசியத்தை தான் நம்ம இந்த நாள்ல இருந்து தியானிக்க போறோம். அப்படின்னா அன்பான சகோதர சகோதரிகளே, இது நம்மளுடைய தேவன் அவருடைய தெய்வீக திட்டத்துல அவருக்குள்ள, அவருடைய மனசுல இருக்கக்கூடிய அந்த ரகசியத்தை அந்த 7 முத்திரை பதித்த அந்த புஸ்தகத்துல எழுதி வச்சிருக்கிறார். இது யார் தகுதியா பெற்றுக்கொள்வார் அப்படின்னு பார்க்கும்போது ஆட்டுக்குட்டியானவர் தகுதி பெற்றுக்கொண்டு அந்த புஸ்தகத்தை வாங்குறார். சோ இப்போ நம்ம என்ன கவனிக்க போறோம் பார்க்கும்போது, அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த மாதிரி கர்த்தர் இயேசு அந்த ஆட்டுக்குட்டியானவர் அந்த புஸ்தகத்தை பெற்றுக்கொண்ட பிறகு அவர் என்ன செய்யறார், அதுதான் நம்ம தியானிக்க போறோம். சோ இந்த நாள்ல இருந்து நாம் வெளிப்படுத்தின விசேஷத்துல தியானிக்கக்கூடிய தலைப்பு என்னன்னு கவனிக்கும் போது 7 முத்திரைகள், 7 seals of the revelation, 7 முத்திரைகள். 6ஆம் அத்தியாயத்துல துவங்கி 8ஆம் அத்தியாயம் வரைக்கும் 6 to 8 chapters. இந்த அத்தியாயத்துல 7 முத்திரைகள் வெளிப்படுத்தின விசேஷத்துல குறிக்கப்பட்டிருக்கு, நம்ம கவனிக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, சோ இப்போ இந்த ஒரு 7 முத்திரைகள் குறித்து நம்ம தியானிக்கும் போது, அதாவது நம்ம ஒருவேளை இந்த ஒரு ரெவலேஷன் ஸ்டடியை கண்டினியூஸா கேட்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு நேரடியா நம்ம என்ன பண்ண மாட்டோம், அந்த முத்திரைக்குள்ள அதுக்குள்ள என்ன இருக்கு நம்ம பார்க்க மாட்டோம். மாறாக அதோடைய அறிமுக வகுப்பு நம்ம என்ன பண்ணுவோம்னா சற்று நேரம் தியானிச்சுட்ட பிறகுதான் நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்க்கும்போது அந்த 7 முத்திரைக்குள்ள கடந்து போகும். அப்படி நம்ம கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, சில பேசிக்ஸ் இந்த சில அடிப்படையான சில விஷயங்களை நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது நல்ல மனசுக்குள்ள உள்வாங்கினா தான் வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கக்கூடிய 7 முத்திரைகளை நம்மளால என்ன பண்ண முடியும்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், புரிஞ்சுக்க முடியும். அதாவது அநேக சகோதரர்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தை தியானிச்சிருப்பாங்க. ஒருவேளை நீங்க வாய்ப்பு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் கேட்டோ இருப்பீங்க. ஆனா இப்போ நம்ம பிரசன்ட் பண்ணக்கூடிய இந்த ரெவலேஷன் ஸ்டடி ரொம்பவே லேட்டஸ்டான வருஷன். அப்படின்னா நம்மளுடைய மூத்த சகோதரர்கள் ரொம்பவே சமீபமா தீர்க்க தரிசனங்களை தியானிச்சு அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஏற்றகால சத்தியத்தை அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது அதை விவரித்து, அதாவது ரொம்ப எக்ஸ்பேண்ட் பண்ணி அவங்க சொல்ல முயற்சி செஞ்சிருக்கிறாங்க. அந்த வகையில நம்ம கவனிக்கும் போது இது ஒரு ஏற்றகால சத்தியமா தான் காணப்படும். இது ஒரு ஃபண்டமெண்டலான ஒரு விஷயம். சரி,
இப்போ அந்த ஒரு 7 முத்திரைக்குள்ள கடந்து போறதுக்கு முன்பதாக ரெவலேஷன் ஸ்டடியில நம்ம பார்த்த காரியங்கள், பின்னாடி போக காரியங்கள் என்னன்னு நம்ம கொஞ்சம் கவனத்துக்கு கொண்டு வரலாம். அதாவது வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம முதல் 3 அதிகாரத்தை தியானிச்சோம். அந்த முதல் 3 அதிகாரத்துல 7 சபை பற்றியான ஒரு அறிமுகம் வகுப்பு இருந்துச்சு. அந்த 7 சபை பத்தி அறிமுகத்துல நம்ம என்ன கவனிச்சோம்னு பார்க்கும் போது, பொன் குத்து விளக்கு மத்தியில நிற்கக்கூடிய அந்த ஒரு மனுஷன் நம்ம பார்த்தோம். அந்த மனுஷன் யாருன்னா ஆண்டவரா இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து. அவர் அந்த தெய்வீக சுபாவத்தை கடந்து போயிட்டு பிறகு அந்த 7 சபைய கர்த்தர் இயேசு எப்படி பார்க்கிறார் அவருடைய கண்ணோட்டத்தில். அதே போல இப்ப 7 முத்திரைக்குள்ள கடந்து வரலாம். 7 சீல் இனிமே தியானிக்கக்கூடிய பாடம். இந்த 7 முத்திரைகள் யாருடைய கண்ணோட்டத்துல பார்க்கும் போது, அந்த 7 சபைக்குள்ள இருக்கக்கூடிய உண்மையான பரிசுத்தவான்களுடைய பார்வையில இந்த ஒரு சபைக்கு வரக்கூடிய அந்த ஒரு அனுபவம் தான் இந்த ஒரு 7 முத்திரைகள். இது 2வது கோணம். அதாவது முதல் கோணம் முழுக்க முழுக்க கர்த்தர் இயேசு பார்க்கக்கூடிய கோணம். 2வது கோணம் நம்ம பார்க்கும்போது, இது உண்மையான சபை தங்களை பத்தி அவங்க சொல்லக்கூடிய சாட்சியாகவும் தங்களை பத்தி பார்க்கக்கூடிய கோணம் தான் 7 முத்திரைகள். 3வது பாயிண்ட் இருக்கு. அந்த 3வது பாயிண்ட் எப்படின்னா, அது எக்காலமா காணப்படுது. எக்காலம் 7 எக்காலம். இந்த 7 எக்காலம் எப்படின்னா, உண்மையான சபைய பேரளவுல இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களும் மற்றும் உலகம் அவங்களை எப்படி பார்க்கறாங்க. அப்படி பார்க்கும்போது உண்மையான சபையினால அவங்களுக்கு வரக்கூடிய பாதிப்பு தான் 7 எக்காலங்களா காணப்படுது. அப்படின்னா நம்ம இந்த ஒரு ஃபண்டமெண்டல்ஸை ஏன் நம்ம ரிவைஸ் பண்ணணும்னு பார்க்கும்போது, நம்ம எந்த ஒரு கோணத்துல இந்த பாடம் கடந்து போகுதுன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கோணம் இயேசு கிறிஸ்துவோடைய பார்வையில் முதல் 3 அத்தியாயம். 2வது 7 முத்திரைகள் உண்மையான சபையோடைய பார்வை. 3வது எக்காலம் இந்த உலகத்தோடைய பார்வையும் பேர் சபையோடைய பார்வையும் உண்மையான சபை மேல எப்படி இருந்துச்சு, அதனால அவங்களுக்கு வந்த பாதிப்புகள் எக்காலமா காணப்படுது. ஒரு ஸ்பெஷல் மெசேஜ். சரி, இப்போ அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம போன கிளாஸஸ்ல நீங்க எடுத்து பார்க்கும் போது ஆட்டுக்குட்டியானவர் அந்த புஸ்தகத்தை வாங்குறார். ஆனா அந்த புஸ்தகம் என்னன்னு நம்ம யாருக்கும் என்ன பண்ணல, அது சரியான விதத்துல அந்த புஸ்தகம் என்னன்னு சொல்லு. ஆனா அந்த புஸ்தகத்துல என்ன இருக்குன்னு பார்க்கும்போது ஒரு 7 முத்திரைகள் என்ன இருக்குன்னா, அந்த புஸ்தகத்து மேல சீல் பண்ணப்பட்டிருக்கு. அந்த புஸ்தகம் உள்ளும் புறமா எழுதப்பட்டிருக்கு. ஆனா அந்த ஒரு புஸ்தகம் மேல 7 முத்திரைகள் தரிக்கப்பட்டிருக்கு. இப்போ அந்த புஸ்தகத்துக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி அந்த முத்திரை பத்தி நம்ம கவனிக்கும் போது, அந்த முத்திரை சீல் அப்படின்னா என்னன்னு நம்ம கவனிக்கும் போது, முத்திரை அப்படின்னா ஏற்றகால ஆகாரம், ஏற்றகால சத்தியம், முத்திரை. ஆனா இப்ப நம்ம அந்த புஸ்தகம் என்னன்னு நம்ம பார்க்கல. ஆனா முத்திரைனா என்னன்னா ஏற்றகாலம் சத்தியம். இப்ப அந்த ஏற்றகால சத்தியத்துல அந்த புஸ்தகம் முத்திரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும் போது, அந்த முத்திரையை ஒன்னா ஒடிக்க 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 என்ன நடக்கும்னா ஏற்ற காலம் சத்தியம் வெளிப்படும். அப்படி ஏற்ற கால சத்தியம் வெளிப்படும் போது ஒருத்தர் புரிஞ்சுக்கலாம் அந்த புஸ்தகத்துக்குள்ள என்ன இருக்கு, அந்த புஸ்தகம்னா என்ன. சோ இது வரைக்கும் நம்ம கொஞ்சம் தெளிவு பார்த்துக்கலாம். முத்திரை அப்படின்னு சொன்னாலே அது ஏற்றகால சத்தியம், மீட் இன் டியூ சீசன், ஏற்றகால சத்தியம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப நம்ம கவனிக்கும் போது முதலாம் முத்திரை திறக்கப்பட்டது இல்ல உடைக்கப்பட்டதுன்னா, முதலாம் சபை காலத்துக்கான ஏற்றகால சத்தியம் திறக்கப்பட்டிருக்கு, இல்லைன்னா என்ன இருக்கு, ஒடிக்கப்பட்டிருக்கு. 2ஆம் காலம் அந்த 2ஆம் முத்திரை சொன்னா 2ஆம் சபை காலத்துக்கான ஏற்றகால சத்தியம். அப்படி நம்ம கவனிக்கும் போது ஒரு முத்திரை ஒடிக்க 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 என்ன நடக்குதுன்னா சத்தியம் பெரிய அளவுல அது வெளிப்படுது. எபேசு காலம் போல சிமர்ன காலம் இல்ல, சத்தியம் வெளிப்படுது. சிமர்ன காலம் போல பெர்கம காலம் இல்ல,
சோ அந்த மாதிரி நம்ம கவனிக்கும் போது ஒவ்வொரு சபை காலத்திலையும் சத்தியம் என்ன ஆகுதுங்க, அது எக்ஸ்பேண்ட் ஆயினே இருக்கு, வளர்ந்துனே இருக்கு. சரி, நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்ம கவனிக்கலாம். ரொம்ப ஃபண்டமெண்டல், ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த முத்திரை குறித்து நம்ம தியானிக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த பாடத்தை எழுதின மூத்த சகோதரர்கள் அவங்களுடைய எழுத்துக்களை நம்ம எடுக்கும் போது ஒரு அதிகாரம், மத்தேயு 13ஆம் அதிகாரம் நம்ம உற்று நோக்கி பார்க்கறது அவசியம். ஏன்னா மத்தேயு 13ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்து நம்ம பார்த்தோம்னா அது என்னென்ன காரியம் கவர் ஆகுதுன்னா, 7 சபை காலம் பத்தியான சத்தியம் கர்த்தர் இயேசுடைய பார்வையில, 7 முத்திரைகள் சபையோட பார்வையில, எக்காலங்கள் அதாவது உலகமும் பேர் சபையோடைய பார்வையில சபை அதனால அவங்களுக்கு வரக்கூடிய பாதிப்பு, வாதைகள். சோ இதெல்லாம் என்ன நடக்குதுன்னா, மத்தேயு 13ஆம் அதிகாரத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஓமையில கர்த்தர் இயேசு எல்லாத்தையும் சொல்லிட்டார். அப்படின்னா இப்ப நம்ம உற்று நோக்கி பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இதெல்லாம் ஒரு பேரலல் முத்திரை நம்ம படிக்கணும்னா மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல இருக்கக்கூடிய அந்த ஓமைகள் நம்ம கத்துப்படியா இருக்கணும், ரொம்ப கிளியரா இருக்கணும். அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஓமையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் தான் முத்திரை நம்மளால என்ன பண்ண முடியும், கிளீனா புரிஞ்சுக்க முடியும். ஸோ இது என்னன்னு கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, 7 சபை காலம் அது எப்படி கடந்து போகுது. இந்த சுவிசேஷ யுகத்துல கர்த்தர் இயேசு அவருடைய முதலாம் வருகையிலே மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல எழுதியிருக்கிறாரு. அதே நிகழ்வு தான், அதே காரியம் தான், அதே கோணம் தான். இது இன்னும் டீப்பா டீட்டெயிலா, ரொம்ப சுருக்கமா சொன்னா நேரடியா உண்மையான பரிசுத்தவான் அவங்களுடைய அனுபவத்துல இது எப்படி அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க தான் முத்திரையில இருக்கக்கூடிய காரியம். அன்பான சகோதர சகோதரிகளே, அதனால நம்ம ஒவ்வொரு வாரம் தியானிக்க மத்தேயு 13ஆம் அதிகாரமும் டச் பண்ணுவோம், வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கக்கூடிய அந்த 7 முத்திரையும் டச் பண்ணுவோம். ஸோ அது அப்படியே பேரலா போவோம், நம்ம கவனிக்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. சரி, நெக்ஸ்ட் நம்ம கவனிக்கக்கூடிய பாயிண்ட் முத்திரை குறித்தான சில காரியங்கள். இது நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம், இது ஒரு ஏற்றகால சத்தியம். ஒவ்வொரு முத்திரை ஒடிக்க அந்த சபைக்கான ஏற்றகால சத்தியம் நம்ம சொல்லும் போது இது எங்க துவங்குச்சுன்னா, ஆட்டுக்குட்டியானவர் அவருடைய வெளியேறப்பட்ட அந்த ஒரு ஈடுபலியை கொடுத்து அந்த தேவன் கிட்ட சகல விதமான அதிகாரத்தை அவர் பெற்று கொண்டதுக்கான டோக்கன், அது பெற்று கொண்டதுக்கான ஆசீர்வாதம் என்னன்னா, இந்த பூமியில ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட் இருந்துச்சு. அது என்னன்னு பார்க்கும்போது பெந்தகோஸ்ட். அந்த 50ஆவது நாள்ல அந்த மேல் வீட்டு அறையில சீஷர்களுக்கு தேவன் என்ன ஒரு டோக்கனா கொடுத்தாருன்னா, பரிசுத்த ஆவி. எப்ப பரிசுத்த ஆவி அந்த ஒரு சீஷர்கள் மேல அந்த பரிசுத்த ஆவி வந்ததோ அப்போ துவங்குச்சு ஒவ்வொரு முத்திரை ஓபன் ஆகிற டைம். ஃபர்ஸ்ட் சீல் ஓபன் ஆகிற டைம் எப்பன்னா, தேவன் அந்த அதிகாரத்தை கொடுத்துட்டு ஆட்டுக்குட்டியானவர் முதலாவது அந்த ஒரு சீல் ஒடிக்கும் போது அது எதை குறிக்குதுன்னு பார்க்கும்போது பெந்தகோஸ்ட் ஆசீர்வாதம். ரொம்ப முக்கியமான பாயிண்ட், முதலாவது சபைக்கு. சரி, இன்னும் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். இந்த ஒரு முத்திரையை குறித்து நம்ம கவனிக்கும் போது ஒவ்வொரு சீல் ஓபன் ஆகும் போது அன்பான சகோதர சகோதரிகளே கொஞ்சம் கேப் இருக்கும். முதல் சீலுக்கு நெக்ஸ்ட் சீல் கொஞ்சம் என்ன இருக்குங்க, கேப் இருக்கும், இடைவேளை இருக்கும். அந்த மாதிரி ஒரு 7 முத்திரைகள் இருக்கும் போது இந்த முத்திரைகள் எனக்கூடிய ஒரு டாபிக் துவங்குறது எங்கன்னா பெண்டகாஸ்ட்ல துவங்கி அது எங்க வரைக்கும் கடந்து போகுதுன்னு பார்க்கும்போது அது முடிகிற டைம் 1000 வருஷம் அரசாட்சிக்குள்ளவே வந்துருவோம். அப்படின்னா என்ன அர்த்தம், நான் என்ன சொல்ல வரேன்னு கவனிக்கும் போது இந்த சார்ட்டை நீங்க கவனிச்சீங்கன்னா பாருங்க, 33வது ஏடியில கர்த்தர் இயேசு இந்த பூமியில அவருடைய ஜெயம் கொண்டு அவருடைய ஈடு பலிய பிதா கிட்ட ஒப்படைச்சிட்டு பரிசுத்த ஆவி சீஷர்கள் கொடுக்கும் போது துவங்குச்சு முதலாம் சபை. AD 33 ஒரு யூத யுக அறுவடையில துவங்கி
அது அப்படியே முழு சுவிசேஷ யுகமா கடந்து போயிட்டு 1874 1874, அதாவது குரோனாலஜி பிரகாரம் 6000 வருஷம் முடிஞ்சு 7000வது வருஷம் 7000 இயர்ஸ் திரும்பி கொடுக்கிற நாளுக்குள்ள என்ன ஆயிடுது வந்துடுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? 7ஆம் காலம் சபை எங்கதான் துவங்குது? 1000 வருஷம் அரசாட்சிக்குள்ளதான் துவங்குது. 7th சர்ச் பீரியட் 1000 இயர்ஸ்குள்ளதான் துவங்குறதுனால இந்த முத்திரை எனக்கூடிய ஒரு டாபிக் யூத யுக அறுவடையில துவங்கி எங்க வரைக்கும் வருதுன்னு பார்க்கும்போது, அதாவது சுவிசேஷ யுக அறுவடை. இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னா திரும்பி கொடுக்கிற காலம். இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னா 1000 இயர்ஸ்க்குள்ளே என்ன ஆயிடுது? இந்த ஒரு முத்திரை எனக்கூடிய விஷயம் உள்ள வந்துருது. கவனிங்க, ரொம்ப முக்கியமான சில பாயிண்ட்ஸ். சோ ஒவ்வொரு முத்திரையும் தேவன் ஏன் முத்திரையின் கோணத்துல கொடுத்திருக்கிறாருன்னு பார்க்கும்போது, இன்னொருடைய தெய்வீக திட்டம் ரொம்ப சிம்பிளாவும் எல்லாருக்கும் புரியுற மாதிரி இந்த சத்தியத்தை வெளிப்படுத்திட்டு வந்து அவர் என்ன பண்ணிட்டாரு? முத்திரையின் ரூபமா கொடுத்துட்டார். 7 சீலிங்கா கொடுத்துட்டார். ஒவ்வொரு சீல் ஒடிக்க 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 நம்மளால கிளியரா இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் என்ன பண்ண முடியும்னா, சபையோடைய அனுபவத்தை இன்னும் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இன்னும் சிம்பிளா சொல்ல போனா, நமக்கு நடக்கக்கூடிய சில முக்கியமான நிகழ்வுகள், அனுபவங்கள் என்னன்னு நம்ம ரொம்ப டீட்டெயிலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறோம். அதனாலதான் தேவன் என்ன பண்ணிட்டாருன்னு பார்க்கும்போது முத்திரையின் கோணத்துல கொடுத்துட்டார். சரி, இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட்குள்ள நம்ம போலாம். ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியங்கள். இந்த மாதிரி தேவன் வந்து இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல 7 முத்திரைகளாக அவர் என்ன பண்றாருன்னா, ஏற்ற கால சத்தியத்தை அவர் வெளிப்படுத்துறார். ஆனா ஏன் முத்திரை வடிவமா வெளிப்படுத்துறார்? இது ரொம்ப முக்கியம். ஏன் சீல் பண்ணி அதை வெளிப்படுத்துறார்? கவனிக்கும் போது ரொம்ப முக்கியமான ட்ரூத், கொஞ்சம் கவனம் கொடுக்கிறது நல்லது. இது பிளான், இந்த பிளான் டிவைன் பிளான் வந்து பிதாவாகிய தேவனுடைய தெய்வீக திட்டம். பிதாவாகிய தேவனுடைய தெய்வீக திட்டம். இந்த திட்டத்தை தேவன் என்ன பண்ணிட்டாருன்னு பார்க்கும்போது, தகுதி பெற்றுக்கொண்ட தன்னுடைய ஒரே பேரான குமாரன் கர்த்தர் இயேசு கையில அந்த திட்டத்தை கையில கொடுக்கிறார். இந்த 7 முத்திரையா குமாரன், நம்மளுடைய எஜமான், நம்மளுடைய மாஸ்டர், அவர் என்ன பண்றாருன்னா, பிதாவுடைய திட்டத்தை நமக்கு வெளிப்படுத்த அவர் சித்தமாயிட்டார். பிதாவுடைய திட்டத்தை நமக்கு அவர் வெளிப்படுத்த சித்தமாயிட்டார். ஆனா இந்த ஒரு திட்டத்தை அவர் எப்படி சொல்ல மாட்டாருன்னு பார்க்கும்போது, எடுத்தன் கவுத்தன்னு ஒரே நேரத்துல எல்லா சத்தியத்தையும் அவர் என்ன பண்ண மாட்டாரு, சொல்ல மாட்டார். ஆனா ஏற்ற காலத்துல ஏற்ற சமயத்துல கிராஜுவலா ஒவ்வொரு முத்திரை ஒடிக்க 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 அந்த சத்தியங்களை அவர் என்ன பண்ணுவார்னா பகிர்ந்து பிரிச்சு கொடுக்குவார். சரி, இந்த மாதிரி பகிர்ந்து பிரிச்சு கொடுக்கக்கூடிய கர்த்தர் இயேசு ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த 7 முத்திரையை அவர் எப்படி பெற்றுக்கொண்டார்? எப்படி பெற்றுக்கொண்டாருன்னு கவனிக்கும் போது நம்ம அதுதான் 5வது அதிகாரத்துல முழுமையா பார்த்தோம். ஆட்டுக்குட்டியானவர் தன்னுடைய மரணத்தினால அவர் என்ன பண்ணாருன்னு பார்க்கும்போது தகுதி பெற்றுக்கொண்டு இந்த புஸ்தகத்தை என்ன பண்ணாரு, வாங்கினார். இப்போ கேள்வி என்னன்னு கவனிக்கும் போது, அந்த மாதிரி ஆட்டுக்குட்டியானவர் தகுதி பெற்றுக்கொண்டு இந்த புஸ்தகத்தை வாங்கியிருக்கிறார்னா, இதை உடைச்சு படிக்கக்கூடிய நாம் தகுதி உள்ளவர்களா? ரொம்ப முக்கியமான கேள்வி. ஒருவேளை இந்த ஒரு 7 முத்திரைகள் நம்ம தியானிக்கிறோம் இல்லைங்களா? அப்படி தியானிக்கும் போது இது எல்லாருக்கும் புரிஞ்சிடுமா? இல்ல இது எல்லாருக்கும் உரிதான புஸ்தகமா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா இது எல்லாருக்கும் உரிதான புஸ்தகம் கிடையாது. கிடையவே கிடையாது. எவ்வளவு சரளமா, எவ்வளவு சிம்பிளா, இல்ல நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி எவ்வளவுதான் எளிமையா தமிழ்ல பேசினாலும் இது புரியாது. இது யாருக்கு மாத்திரம் உரிதான புஸ்தகம் பார்க்கும்போது, நம்முடைய பிதாவாகிய தேவன் கர்த்தர் இயேசுக்குள்ள சில நபர்களை வந்து பாத்திரவான், தகுதி பெற்று கொண்டவர் அப்படின்னு தேவன்
பார்த்து கொடுக்குறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் இந்த 7 முத்திரையில இருக்கக்கூடிய ரகசியமான சத்தியங்கள் வெளிப்படும். ரொம்ப பிளைன் ஸ்டேட்மெண்டா சொல்லிட்டு காரணம் என்ன? காரணம் என்ன கவனிக்கும் போது, நம்மளுடைய பிதாவாகிய தேவன் நமக்குள் சில கேரக்டர், சில குண லட்சணத்தை பார்த்து தான் இந்த சப்ஜெக்ட கொடுக்குவார். இது வந்து ஓப்பன் டிக்ளரேஷன். என்னன்னா, அவரு நினைக்கணும், யாரு? நம்மளுடைய பிதாவாகிய தேவன் நினைக்கணும், இவங்க தகுதி பெற்றுக்கொள்கிறவர். இப்ப நம்ம எந்தெந்த விதத்துல வந்து இந்த 7 முத்திரைகளை தகுதி பெற்றுக்கொண்டு உள்வாங்குறோம் கவனிக்கும் போது, அவர் எந்தெந்த ஆங்கிள் நம்மள சோதிப்பாருன்னா, ஃபர்ஸ்ட் எனி சப்ஜெக்ட், எனி மேட்டர், தேவனுடைய தெய்வீக திட்டத்தை எடுத்துக்கொண்டோம்னா அதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றோமா, உள் வாங்குறோமா? தேவன் அவர் சொன்ன விதமா, அந்த வசனம் சொன்ன விதமா நம்மளுடைய அறிவாற்றல்ல, காம்ப்ரஹென்ஷன் அப்படின்னா நம்மளுடைய காம்ப்ரஹென் அப்படின்னா நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அந்த சத்தியம் சத்தியமா உள்வாங்குறோமான்னு ஃபர்ஸ்ட் கவனிக்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அன்பான சகோதர சகோதரிகளே, தவற எடுத்துக்க வேண்டாம். பொதுவா நம்மளுடைய மைண்ட் ஒரு ஏனோ தானமோ இல்ல ஒரு ஒரு தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு என்ன சொல்றதுங்க, ஒரு மதிப்பு இல்லாதையோ இல்ல ஆர்வம் இல்லாத நம்ம இருக்கும் போது கண்டிப்பா தேவன் இந்த சத்தியத்தை வெளிப்படுத்த மாட்டார். ஃபர்ஸ்ட் அவர் கவனிக்கிற விஷயம், நாம் தேவனுடைய அந்த திட்டத்தை எந்த அளவுக்கு உள்வாங்குறோம், அவருடைய வார்த்தைகளை எந்த அளவுக்கு உள்வாங்குறோம். ஏன்னா அது வந்து ரொம்ப பரிசுத்தமான மகிமை உள்ள வார்த்தைகள். அந்த உள்வாங்கின வார்த்தைக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம உண்மைத்துவமா காணப்படுறோம், கீழ்ப்படிதல காணப்படுறோம், இல்ல எவ்வளவு உண்மையும் உத்தமா காணப்படுறோம், இதெல்லாம் பார்த்து தான் தேவன் என்ன பண்றாருன்னா, இவங்களுக்கு இந்த 7 முத்திரையில இருக்கக்கூடிய சத்தியத்தை பிதாவாகிய தேவன் கர்த்தர் இயேசு மூலியமா அவர் வெளிப்படுத்த சித்தமாயிட்டார். சரி, இப்ப நம்ம இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்றோம்னா, தேவன் பாக்குறாருன்னா, இப்ப நம்மளுடைய சைட்ல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்? மேக்சிமம் இந்த சத்தியத்தை கேட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, மேக்சிமம் நம்ம என்ன பண்ணலாம்? இப்ப கேட்கக்கூடிய சத்தியத்தை நம்ம மேக்சிமம் என்ன பண்ண முடியும்னா, தேவனுக்காக, தேவனே இந்த ஏற்ற கால சத்தியத்துக்கு நன்றின்னு அவர்கிட்ட நம்ம சரண்டர் ஆனா போதும். நம்மளுடைய மனப்பூர்வமான அந்த சத்தியத்து மேல இருக்கக்கூடிய அன்பை தேவனுக்கு ஒரு அப்ரிசியேஷனா, ஒரு நன்றியா நம்ம சொன்னா, அது சிருஷ்டி கர்த்தருக்கு அதே ஒரு பெரிய விஷயம். let our appreciation continuously increase. அப்படின்னா என்னங்க, நம்ம சத்தியத்தை கேட்க கேட்க உள்வாங்க 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 தேவனை நம்ம போற்றணும், புகழணும், அவரை குறித்து தொடர்ந்து சிந்திக்கணும். ஒருவேளை நம்ம அந்த சத்தியத்தை வாங்கி தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லும் போது அங்க என்னென்ன குணலட்சணம் சோதிக்கப்படுதுன்னா, நம்மளுடைய விசுவாசம் சோதிக்கப்படுது, நம்ம தேவன் மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒபீடியன்ஸ், அந்த ஒரு கீழ்ப்படிதல் சோதிக்கப்படுது. வந்தோம், கேட்டோம், எந்த கிரியையோ செய்யலைன்னா தேவன் எப்படி வெளிப்படுத்துவாரு? அதுதான் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு சத்தியம் நம்ம உள்வாங்க உள்வாங்க உள்வாங்க, இந்த 7 முத்திரைகளுடைய சத்தியத்தை நம்ம உள்வாங்க உள்வாங்க, தொடர்ந்து நம்மளுடைய இருதயத்துல தேவனுக்கு நம்ம தொடர்ந்து நன்றியை ஏறெடுக்கிறவங்களா இருக்கணும். அப்படி ஏறெடுத்தா தான், அந்த சத்தியத்துக்குள்ள இருக்கக்கூடிய பசி தாகம் இருந்தா தான், அந்த தேவனுக்குள்ள நம்ம தொடர்ந்து களி கூர்ந்து இருந்தா தான் தேவன் என்ன பண்ணுவார்னா, ஏற்ற கால சத்தியத்தை. அன்பான சகோதர சகோதரிகளே, எந்த ஒரு உணர்வோ இல்லாம இல்ல எந்த ஒரு ஆயத்தமோ இல்லாம நம்ம உள் வந்தோம்னா கண்டிப்பா கண்டிப்பா ஒண்ணுமே புரியாது, ஒண்ணுமே புரியாது. அது நீங்க எவ்வளவு வருஷமா இந்த பாதையில இருந்தாலும் புரியவே புரியாது. அன்பான சகோதர சகோதரிகளே, ட்ரூத், சத்தியத்து மேல இருக்கக்கூடிய அன்பு, அந்த ஒரே ஒரு கேரக்டர் தான் வந்து தேவன் பார்க்கிறார். அந்த சத்தியம் நமக்குள்ள வந்துட்டு பிறகு
நம்மளுடைய இருதயத்திலிருந்து நம்மளுடைய தேவனை நம்ம நன்றியோட அந்த சத்தியத்தை உள்வாங்கும் போதுதான் அந்த மனநிலையை அவர் பார்த்துட்டு தொடர்ச்சி அவர் என்ன பண்றாருன்னா ஏற்ற கால சத்தியத்தை இதே பாயிண்ட் இன்னும் கொஞ்சம் டீப்பா போல. யாருக்கு இந்த 7 முத்திரைகள் கவனிக்கும் போது, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் அவர்களுக்கு தான் இந்த ஏற்ற கால சத்தியம். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னதமானவர்களுடைய மறைவுனா என்ன? அந்த ஆசரிப்பு கூடாரத்துல பரிசுத்தம் மற்றும் மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கிறவங்களுக்கு. அப்படின்னா யூதர்கள்ல எல்லா யூதர்களும் இருக்கிறாங்க. ஆனா எல்லாரும் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போக முடியுமா? போக முடியாது. எல்லாரும் அந்த அந்த ஷூ பிரெட்ல அந்த அப்பத்துல சாப்பிட முடியுமா? முடியாது. அந்த விளக்கு வெளிச்சத்துல இருக்க முடியுமா? முடியாது. அங்க இருக்கக்கூடிய தூபத்துல பலி செலுத்த முடியுமா? முடியாது. அதோ இஸ்ரேல் ஜனங்கள்ல ரொம்ப விசேஷமா யாருங்க? லேவியர்கள். அவங்களுக்கு கூட என்ன இல்ல, பர்மிஷன் இல்ல. வெறும் யாருக்கு மாத்திரம்னா, அன்பான சகோதர சகோதரிகளே, ஆசாரியர் வகுப்பாருக்கு மாத்திரம்தான் அந்த உன்னதமானவருடைய மறைவில் இருக்கக்கூடிய சத்தியம். அதாவது இது நம்ம மறுபடியும் ரீகேப் பண்றது எதுக்குன்னு பார்க்கும்போது, டாக்டரின் உபதேசம், இது ரட்சிப்புக்கான உபதேசம். அதனால தான் நம்மளோட மூத்த சகோதரர்கள் டேபர்னாக்கிள்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. இது எல்லாருக்கும் புரிதான சத்தியம் இல்லை. இது போர்ஷன் ஆஃப் மீட் இன் டியூ சீசன். சுட 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 பரிசுத்த ஸ்தலத்துல இருந்து ஆசாரியருக்காகவே ஸ்பெஷலா சுடப்பட்ட அந்த அப்பம், அது கோல்டன் பவுல்ல கட் பண்ணி சாப்பிடுவாங்க. அது அவங்க மட்டும் தான் என்ஜாய் பண்ண முடியும். அதுதான் அவங்களுக்கு குரோத்தே, அதுதான் அவங்களுக்கு வளர்ச்சியே, அன்பான சகோதர சகோதரிகளே. சோ இதுதான் நம்ம கவனிக்கும் போது அது உன்னதமானவருடைய மறைவுல. ஏன்னா 4ஆம் 5ஆம் அதிகாரம் எதை குறித்து நம்ம பார்த்தோம்? மகா பரிசுத்தலம், பிதாவாக தேவன் இருக்கக்கூடிய வாசஸ்தலத்துல அவருடைய மகிமையும் குமாரனுடைய மகிமையில பார்த்துட்டு தான் நம்ம என்ன பண்றோம்னா இந்த 7 முத்திரைக்குள்ள போகும்போது இது அப்படியே டேபர்னாக்கலுக்கு ஒரு பிக்சரா கொண்டு வராங்க, அன்பான சகோதர சகோதரிகளே. சரி, அடுத்த பாயிண்ட், 7 முத்திரைகள். இதை யார் பாக்குறாங்கன்னா, அப்போ யோவான் பாக்குறார் வெளிப்படுத்தின விசேஷத்துல. இப்போ யார் பாக்குறாங்கன்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட உண்மையான சபை, யோவான் வகுப்பார்கள் பாக்குறாங்க. அவர் என்ன பாக்குறாங்கன்னா, ஆட்டுக்குட்டியானவர் ஒரு ஆக்ஷன் செய்யறார். ஒரு ஆக்ஷன். அந்த ஆக்ஷன் என்னன்னா, ஒவ்வொரு முத்திரையும் ஒடிக்கிறார் 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 ஒடிக்கிறார். அப்படின்னா பெண்டெகோஸ்து துவங்கி கடைசி பாத அங்கங்கள் வரை சபைக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு அனுபவமும் கர்த்தர் இயேசு பார்த்து 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 செய்கிறார். யூத ராஜசிங்கம், ஒரு பலமான யூத ராஜசிங்கம் தகுதி பெற்றுக்கொண்ட நம்மளுடைய கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது சபையோடைய ஒவ்வொரு நிகழ்வுகளும் பார்த்து பார்த்து ஏற்ற நேரத்துல பார்த்து பார்த்து செய்யறார். இதுதான் என்னன்னா, அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த முத்திரைக்கான அர்த்தம். உள்ளும் புறமுமா எழுதப்பட்டிருக்கிற அந்த புஸ்தகம் என்னன்னு கவனிக்கும் போது உண்மையான சபைக்கு அவங்களுக்கு வரக்கூடிய அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ். அதனால தான் என்ன பண்றது இல்லைன்னா கர்த்தர் இயேசுக்கும் ஒரே நேரத்துல எல்லா முத்திரையும் என்ன பண்றது இல்லை, ஒடிக்கிறது இல்லை. ஒவ்வொரு முத்திரையும் பார்த்து பார்த்து ஒடிக்கிறார். இப்ப அப்படி உடைச்சு 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 எவ்வளவு முத்திரை உடைச்சிட்டாருன்னா 6 முத்திரை என்ன பண்ணிட்டாரு, உடைச்சிட்டாரு. இப்ப 7ஆம் முத்திரை என்ன ஆகணும்னா, அது ஒடிக்கப்படமா இல்ல ஒடியுமா நம்ம கவனிக்கும் போது வசனத்திலேயே நம்ம பார்த்தலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வானத்தையும் அதில் உள்ளவைகளையும், பூமியையும் அதில் உள்ளவைகளையும், சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருமானவர் மேல் ஆணையிட்டு சொன்னேன். 8ஆம் வசனம். நான் வானத்திலிருந்து இறங்கி பிறக்க கேட்ட சத்தம் மறுபடியும் என்னுடனே பேசி
சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிற தூதனுடைய கையில் இருக்கும் திறக்கப்பட்ட சிறு புஸ்தகத்தை நீ போய் வாங்கிக்கொள் என்று சொல்ல. மன்னிக்கணும், அந்த ஒரு வசனம் நம்ம கவனிக்கும் போது வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் தான். நான் இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன், கவனிங்க. பட் இன் த டேஸ் ஆஃப் த வாய்ஸ் ஆஃப் த செவன்த் ஏஞ்சல் when he shall begin to sound, the mystery of God should be finished. Revelation 10:7. 6ஆம் வசனம் வாசிங்க. இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கும் சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊத போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று. பாருங்க, the mystery is finished அப்படின்னா இனிமே தேவன் நமக்கு சொல்ல வரக்கூடிய எல்லா சத்தியங்களும் யார் மூலமா சொல்லிட்டாரு? 7ஆம் தூதன் பிரதர் ரசல் மூலியமா சொல்லிட்டாரு. அப்படின்னா பிரதர் ரசல் மூலியமா எல்லா சத்தியமும் சொல்லிட்டாருன்னா இந்த 7ஆம் முத்திரை பத்தியும் அவர் என்ன பண்ணிருக்கணும்? சொல்லிருக்கணும். அப்படின்னா 7ஆம் முத்திரை என்ன? இப்ப நம்ம கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்போ 7ஆம் முத்திரை உடைச்சா இல்ல உடைய போதா? கவனிக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா நம்மளுடைய மூத்த சகோதரர்கள் ஹேண்டில் பண்ணிக்கிறாங்க இந்த ஒரு 7 சீலிங்க. ஏன்னா இந்த ஒரு 7 முத்திரைகள் அநேக சகோதரர்கள் அநேக கோணத்துல போயிருக்கிறாங்க. ஆனா ரொம்ப சமீபமா நம்ம எடுத்து தியானிக்கக்கூடிய சகோதரர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா, ரொம்ப கேர் எடுத்து இந்த ஒரு 7 சீலிங்ஸ் பத்தி எடுக்கும் போது இந்த 7 எக்காலங்கள் ரொம்ப முக்கியமா எக்லிஸ்டாட்டிக்கல் ஹிஸ்டரி, அதாவது சபையோடைய வரலாற்றை மையமா கொண்டிருக்கக்கூடிய இந்த 7 முத்திரைகள் இயேசு கிறிஸ்து உடைய பார்வையில இது கிடையாது. இது நேரடியா யாருடைய பார்வைனா உண்மையான சபையோடைய பார்வை அப்படின்னு சொல்றாரு. த ட்ரூ சர்ச். நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த 7 முத்திரைகள் சொல்லுது. அது எப்படின்னா வரலாற்று கோணத்துல ஒவ்வொரு சபையோடைய எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு ஒரு பாடமா இருக்கும் போது அதை நம்ம திரும்பி பார்க்கும் போது மிகப்பெரிய லெசன் நமக்கு இருக்கு. அப்படின்னா இந்த 7 முத்திரைகள் எப்போ உடைக்கப்படும்? ரொம்ப ஷார்ப்பா ரொம்ப டீட்டெயிலா நம்மளுடைய மூத்த சகோதரர் கொடுக்கும் போது ஒவ்வொரு முத்திரை உடைக்கும் போது அதோடைய காலம் முடியும். அப்படின்னா முதல் முத்திரையை ஒடிக்கிறார் அப்படின்னு சொன்னா அந்த முடிக்கும் போது அது ஒடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா அது ஒடிச்சு முடிக்கும் போது ஃபர்ஸ்ட் சர்ச் முடிஞ்சிட்டு இருக்கும். 2வது சபை அது 2வது முத்திரை ஒடிக்கும் போது அந்த 2வது சபையோடைய முடிவு வந்திருக்கும். 6வது முத்திரை ஒடிக்கும் போது அந்த 6வது சபையோடைய முடிவு வந்திருக்கும். இப்போ 7வது முத்திரை ஒடிக்கும் போது என்ன இருக்கணும்? 7ஆம் சபை முடிச்சிருக்கும். அப்படின்னா இது ரசல் சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாருன்னா 7ஆம் எக்காலம் ஊதும் போது finished. இது மிஸ்ட்ரி முடிஞ்சிச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா தேவனுடைய தெய்வீக திட்டத்துல எல்லா சத்தியமும் வெளிப்பட்டுச்சு. ஆனா இப்போ நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கவனிக்கலாம். கவனிங்க, இல்லைன்னா இது வேற மாதிரி கன்வே ஆயிடும். கவனிங்க, நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்ன? நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்ன? 7ஆம் சபை முடியும். 7ஆம் சபை முடியும். அப்படி 7ஆம் சபை முடியும் அப்படின்னு சொல்லும் போது 7ஆம் முத்திரை உடைஞ்சிச்சுன்னா என்ன முடிஞ்சிடும்? 7ஆம் சபை முடிச்சிடும். இதுதான் ரகசியம். இப்போ நமக்கு என்ன மெசேஜ் கன்வே ஆயிடுச்சுன்னா 7th சர்ச்சில் தான் 1,44,000 கம்ப்ளீட் ஆவாங்க. இதுதான் ரசல் மூலியமா வந்த சத்தியம். ஆனா எப்போ அதுதான் தெரியல. அதுதான் ரகசியம். அதுதான் தெரியல. அதுதான் நம்ம எதுல பார்க்க போறோம்னா 7ஆம் முத்திரையில பார்க்க போறோம். 7ஆம் முத்திரையை நம்ம தியானிக்கும் போது நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள என்ன வந்துருவோம்னா அது ஒடிக்கும் போது உண்மையான சபை திரைக்கு அந்த பக்கம் போயிட்டு இருப்பாங்க. அப்ப என்ன நிகழ்வு நடக்கும்? எப்போ நடக்கும்னு சொல்ல
என்ன நிகழ்வு நடக்கும், என்னென்ன நிகழ்ச்சி நடக்கும், இதுதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த வாரம் நம்ம பார்க்க மாட்டோம். ஒரு 5-6 வாரமோ தேவ சித்தம் இருந்தால் நம்ம அதை கவனிப்போம். அன்பான சகோதர சகோதரிகள், இப்ப சுருக்கமா நம்ம கவனிக்கும் போது ஒவ்வொரு முத்திரை உடைக்க 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 அது எந்த காலம் நம்ம பார்க்கிறோம், அந்த சபையோடைய முடிவின் காலம். கண்டிப்பா முடிவின் காலம் சொல்லும் போது அது ஆரம்ப அனுபவம் முழுவதுமா பார்த்துட்டு அதோட முடிக்கிற விஷயம் தான் நம்ம ரொம்ப ஹைலைட்டா பார்க்க போறோம். ஒருவேளை எபேசு நம்ம எடுத்தோம்னா அது பெந்தகாஸ்ட்ல துவங்கி அப்போஸ்தலர்களுடைய ஊழியத்தோடைய முடிவு தான் அது முதலாம் சபை காலம். ஆனா அந்த ஒரு முடிவு எப்படி இருந்துச்சு, அதுதான் சபைக்கான மிக முக்கியமான எக்ஸ்பீரியன்ஸ். ஒருவேளை 7ஆம் சபை நம்ம எடுத்துக்கொண்டா 7th சர்ச், அந்த ஒரு க்ளோசிங் எக்ஸ்பீரியன்ஸ். உதாரணத்துக்கு 1,44,000 பேர் அவங்க ஓட்டத்தை முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் இந்த உலகம்? இல்ல அவங்களோட அனுபவம் எப்படி இருக்கும்? உண்மையான சபையோட அனுபவம் எப்படி இருக்கும்? ஒருவேளை அந்த ரட்சிப்பு சுகந்தரித்து கொள்ளாதவர்களோட அனுபவம் எப்படி இருக்கும்? அது தான் 7 சீலிங்ஸ், 7th சீல்ல இருக்கக்கூடிய விஷயம். இதுதான் யாரோட கையில இருந்துச்சு நம்ம பார்க்கும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ரெவலேஷன் 5:1. அன்றியும் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரைக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்தில் கண்டேன். யாருடைய கையில இருந்துச்சுன்னா பிதாவாகிய தேவனுடைய கையில, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற கையில இவ்வளவு பெரிய திட்டம் கையில இருந்துச்சு. அன்பான சகோதர சகோதரிகளே, சோ இதுதான் நம்ம கவனிக்கும் போது பாருங்க, அது இங்கிலீஷ்ல சொல்றாங்க என்னன்னா, ஏன் ஒரே நேரத்துல எல்லாம் முத்திரையை ஓபன் பண்ணல, ஏன் இதுல உள்ள இருக்கக்கூடிய காரியத்தை சொல்லனா, இட் இஸ் a ஷாக்கிங் ரெவலேஷன். அதிர்ச்சி ஆயிடுவாங்க ஜனங்க. ஒருவேளை இது ஏற்கனவே ஒடிக்கப்பட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம இந்த அழைப்புக்குள்ளேயே வந்திருக்க மாட்டோம். அவ்வளவு பயங்கரமா இருந்திருக்கும். தேவன் என்ன பண்ணிட்டாரு, முத்தரித்து வச்சுட்டாரு. உண்மையான சபை போகக்கூடிய அனுபவம், இந்த ஒரு காரியம் எல்லாம் இந்த புஸ்தகத்துக்குள்ள இருக்கு. ஏற்ற காலத்துல அது ஒடிக்கப்படும். அப்படி ஒடிக்கும் போது உண்மையான மெய் திருச்சபை, உண்மையான சத்தியத்துல இருக்கக்கூடிய ஜனங்கள் அவங்க அதுக்கான பக்குவம் வந்துட்டா தான் ஒவ்வொரு முத்திரையும் அவங்க திறப்பாங்க. அந்த சத்தியத்துக்கு அந்த பக்குவம் அந்த அனுபவம் வரலன்னா கண்டிப்பா இந்த ஒரு காரியம் என்ன ஆகாது, அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. எவ்வளவு அன்பு பாருங்க தேவன். நம்ம படக்கூடிய அனுபவம், நம்ம படக்கூடிய பாடுகள் கூட அவர் பார்த்து பார்த்து தான் திறக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, சரி, நெக்ஸ்ட் பாயிண்ட். ஏன் தேவன் 7 சபை காலத்தை வெவ்வேறு கோணத்துல பேசணும், அதை நம்ம பார்த்துட்டோம். இயேசு கிறிஸ்துவோடைய பார்வை, இந்த முத்திரைகள் உண்மையான சபையோட பார்வை, அந்த ஒரு எக்காலம் உலகமோ பேர் சபையோட பார்வை நம்ம பார்த்தோம். டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். ஏன் கவனிக்கும் போது இது ஒரே வார்த்தையில சொல்லக்கூடிய ஒரு காரியம் இல்லை. 7 சபை காலம் ரொம்பவே காம்ப்ளெக்ஸ். ஏன்னா இது ஒரு சாதாரண தேர்ந்தெடுப்பு கிடையாது. தேவன் யாரை தேர்ந்தெடுக்கிறார்னா, திவ்ய சுபாவத்துக்கு போகக்கூடிய, முற்றிலுமாக ஜெயம் கொள்கிற நபரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ். இது ஒரே வரியில நம்மளால என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஜெயம் கொள்கிறவர்களுக்காகவே தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா, வெவ்வேறு கோணத்துல இருந்து அவங்களுக்கு வரக்கூடிய வெவ்வேறு அனுபவத்தை வேற வேற கோணத்துல இருந்து அவர் என்ன பண்ணிருக்காருன்னா பார்த்து பார்த்து செஞ்சிருக்காரு. அன்பான சகோதர சகோதரிகளே, முத்திரையின் கோணம் ஒரு மாதிரி, எக்காலம் கோணம் அது வேற மாதிரி. ஸோ அதனாலதான் தேவன் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது 7 கால சபைய குத்து விளக்காகவும் முத்திரையாகளாகவும் எக்காலமாக அவர் என்ன பண்ணிருக்காருன்னா பிரிச்சு வச்சுக்கிறது நம்ம பார்க்கிறோம். நெக்ஸ்ட் பாயிண்ட் கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த 7 காலகட்ட சபை காலங்கள் பேஸ் பண்ணிருக்கு. நமக்கு தெரியும் இல்லைங்களா, ஒவ்வொரு சபை காலம் எப்போ துவங்கி எப்போ முடியுது இதெல்லாம் இருக்கு. அந்த ஆர்டர்ல தான் என்ன ஆகும்னு பார்க்கும்போது இந்த ஒரு முத்திரைகளும் வெளிப்படும். மறுபடியும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட் என்னன்னு பார்க்கும்போது, ஒவ்வொரு முத்திரை ஒடிக்க 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 அந்த சபையோடைய நிறைவேறுதல், அந்த சபை கன்க்ளூட் ஆகுது. ஃபர்ஸ்ட் சீல் ஒடியுது அப்படின்னு சொன்னா முதலாவது சபை நிறைவுக்குள்ள வருது.
ரெண்டாவது சீல் ஒடிக்கப்படுதுன்னா ரெண்டாவது சபை நிறைவுக்குள்ள வருது நம்ம. ஸோ இந்த ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கோட நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது, வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்துல முதல் முத்திரை மாத்திரம் இன்னைக்கு பார்த்து பாடத்தை முடிச்சிடும். ஃபர்ஸ்ட் சீல் மாத்திரம் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். 2 வசனம் தான் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன்கள் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். இப்போ 6ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல நம்ம கவனிக்கும் போது என்ன நடக்குதுன்னா, ஆட்டுக்குட்டியானவர் என்ன பண்றாருன்னா முதலாம் முத்திரைய உடைக்கிறார். அப்படி உடைக்கும் போது என்ன ஆகுதுன்னா ஒரு இடி முழக்கம் போல சத்தம் வருது. அப்படி சத்தம் வரும்போது அந்த 4 ஜீவிகள்ல ஒரு ஜீவி, கவனிங்க, 4 ஜீவிகள்ல இருக்கக்கூடிய ஒரு ஜீவி, வாங்க வந்து பாருங்க அப்படின்னு ஒரு சத்தத்தை யோவான் கேட்டார். இப்ப நம்ம கேட்கக்கூடிய பாயிண்ட்ஸ் என்னன்னு கவனிக்கும் போது, ஆட்டுக்குட்டியானவர் சர்வ அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு அவர் முதலாவது முத்திரையை ஒடிக்கும் போது 4 ஜீவிகள்ல ஒரு ஜீவி வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லும் போது எந்த ஜீவிகளா இருக்கும்? அதாவது இதை நம்ம கவனிக்கும் போது 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் 4ஆம் முத்திரையை உடைத்த போது 4ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல சத்தத்தை கேட்டேன். 4:7 வாசிங்க மறுபடியும். முதலாம் ஜீவன் சிங்கத்திற்கு ஒப்பாகவும், 2ஆம் ஜீவன் காளை கோப்பாகவும், 3ஆம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகமுள்ளதாகவும், 4ஆம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் இருந்தன. இப்ப நம்ம கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த 4 ஜீவிகள் வருது. இந்த 4 ஜீவிகள்ல எந்த ஒரு ஜீவன் இந்த இடத்துல வந்து பாருங்கள் சொல்லுது நம்ம கவனிக்கும் போது, இந்த ஆர்டர்லயே நம்ம பார்க்கும் போது ஃபர்ஸ்ட் யார் வருதுங்க? வாசிங்க வசனத்தை. முதலாம் ஜீவன் சிங்கத்திற்கு ஒப்பாகும். பாருங்க, முதலாம் ஜீவன் சிங்கத்துக்கு ஒப்பா இருக்கு. அப்படின்னா இந்த முத்திரைய ஒடிக்கும் போது தேவனுடைய ஒரு கேரக்டர், கம் அண்ட் சி, வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்றத நம்ம கேட்கும் போது இது எதுன்னு கவனிக்கும் போது தேவனுடைய வல்லமை. முதல் முத்திரை ஒடிக்கும் போது சிங்கம் போல இருக்கக்கூடிய தேவனுடைய வல்லமை இங்க கிரியேட் செய்து, கம் வந்து பாருங்க. The lion represent the power. அந்த ஒரு வல்லமை வந்து பாருங்கள் சொல்லும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, என்ன பார்க்கணும், எதை பார்க்கணும்னு கவனிக்கும் போது அந்த முத்திரையை ஒடிக்கும் போது ஒரு நிகழ்வு நடக்குது. என்னன்னா இடி முழக்க போன்ற சத்தம், the noise of thunder, இடி முழக்கம் போல சத்தம் அங்க உருவாகுது. இது நம்ம போன வாரமே, அதாவது ரொம்ப ஒரு 3-4 கிளாஸ்க்கு முன்னாடியே பார்த்துட்டோம். இடி முழக்கம்னா என்ன? கான்ட்ரவர்ஷியல் ட்ரூத்ஸ், அதாவது பிரிக்கக்கூடிய சத்தியங்கள் ஜனங்க மத்தியில பிரிச்சு தள்ளிடும். அந்த மாதிரி சத்தியங்கள் தான் என்னங்க? இடி முழக்கம் போல சத்தியங்கள். அப்படின்னா இப்ப கர்த்தர் இயேசு அந்த முதலாம் முத்திரையை ஒடிக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது அங்க நடந்த 2 காரியம் என்னன்னா, ஒண்ணு ஒரு விதமான கான்ட்ரவர்ஷியல் பிரிக்கக்கூடிய சத்தியம் என்ன ஆயிடுச்சுன்னா, முதலாம் முத்திரைனா முதலாம் சபை காலத்துல எழும்புச்சு. 2வது என்னன்னா, தேவனுடைய வல்லமை வந்து பார் அப்படின்னு சொல்லுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன ஆச்சு முதலாம் சபை? கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசு அவருடைய ஓட்டத்தை முடிச்சிட்டு பிறகு அப்போஸ்தலர்கள் மேல் வீட்டு அறையில அமைதியா இருந்தாங்க, என்ன பண்ணணும்னு தெரியாம. அப்போ தேவனுடைய வல்லமையா இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவி அப்போஸ்தலர்கள் மேல அது வந்திருந்தும் போது அவங்க ஏறெடுக்கிற ஊழியம்லாம் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கும்போது ஒரு பிரிக்கக்கூடிய சத்தியமா தான் இருந்துச்சு. ஒரு பிரில்லியன்ட் ட்ரூத், லைட்னிங், ஒரு தண்டர் போல என்ன ஆச்சுன்னு பார்க்கும்போது அந்த சத்தியம் இருந்துச்சு.
யாரு மத்தியிலன்னு பார்க்கும்போது யூதர்கள் மத்தியில. ஏன்னா இது யூத யுகம் அறுவடை. அந்த அறுவடையில என்ன நடந்துச்சுன்னா, யாரெல்லாம் யூதர்களா இருந்தாங்களோ இப்ப அவங்க எல்லாம் எதுவா மாறணும், கிறிஸ்தவர்களா மாறதுனால அந்த யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்குள்ள இருக்கிற வித்தியாசம் எப்படித்தான் ஒருத்தர்னால பிரிச்சு பார்க்க முடியும்னா சத்தியத்தினால மட்டும்தான். அதனால்தான் அப்போஸ்தலர்களுடைய வார்த்தைகள் நம்ம கவனிக்கும் போது விசேஷமாக கலாத்தியர் புத்தகத்துல அப்போஸ்தலர் பவுல் நேரடியா சொல்றாரு, புத்தி இல்லாத கலாத்தியரே சொல்லிட்டு நிறைய சத்தியங்கள் சொல்றாரு. விருது சேதனம் பத்தி பேசுறாரு, உபவாசத்தை பத்தி பேசுறாரு, ஓய்வு நாள் பத்தி பேசுறாரு, ஆசிரிப்பு கூடாரத்தை பத்தி பேசுறாரு. இந்த மாதிரி சத்தியங்கள்லாம் என்ன ஆகுதுன்னா அது அப்படியே ஜனங்களை என்ன ஆகுது, கிறிஸ்துக்குள்ள பிரிக்குது, யூதர்கள்ல இருந்து அப்படியே பிரிக்குது. இதுதான் வந்து பாருங்கள் சொல்லும் போது தேவனுடைய வல்லமை பரிசுத்த ஆவி உங்களுக்கு வரும்போது இந்த மாதிரி சத்தியங்கள் என்ன ஆகுதுன்னா அப்படியே ஜனங்களை பிரிக்குது. எபேசு சபையில இப்படி எபேசு சபையில பிரிக்கும் போது இந்த சத்தியங்கள் எப்படி அந்த அளவுக்கு ஒரு இடிமுழக்கம் போல சத்தியமா வருது, அது எப்படி ஜனங்கள் மத்தியில பாய்ந்து பிரிக்குதுன்னு பார்க்கும்போது அப்போதான் 2ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கணும். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டே, அதன் மேல் ஏறியிருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். இதுதான் நம்ம கவனிக்கும் போது ரொம்ப முக்கியமான வசனம். இது யார குறிக்குதுன்னு கவனிக்கும் போது இந்த மாதிரி சத்தியத்தை யார் சுமந்து கொண்டு வர்றாருன்னா வெள்ளை குதிரையில ஒருத்தர் வரார். இதோ வெளிப்படுத்தின விசேஷத்தை இதோனா நின்னு கவனிச்சு அதை வாசிக்கணும். இதோ வெள்ளை குதிரையில ஒருத்தர் வரார். அந்த வெள்ளை குதிரையில அவர் எப்படி வராருன்னு பார்க்கும்போது கையில ஒரு பவு இருக்கு, வில்லு இருக்கு, வில்லும் அம்போ இருக்கு. அவருடைய தலையில என்ன இருக்குங்க, கிரீடம் இருக்கு. கிரீடம் பெற்றுக்கொண்டு அவர் என்ன பண்றாருன்னா ஏற்கனவே அவர் ஜெயம் கொண்டிருக்கிறாரு. ஜெயம் கொண்டவர் மறுபடியும் ஜெயிக்கிறதுக்காக வரார். அப்படின்னா என்ன, அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வெள்ளை குதிரையிலிருந்து வரவர் யாருன்னு பார்க்கும்போது ஆண்டவரா இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து. அப்படின்னா இவர் எப்பப்பா லிட்டரலா குதிரையில வந்தார்ல கேட்கக்கூடாது. இது தரிசனம், முற்றிலும் அடையாள பாஷை. அந்த குதிரை மேல இருக்கக்கூடிய கர்த்தர் இயேசு, எந்த மாற்றமும் இல்லை. ஆனா அந்த குதிரைனா என்ன, குதிரைனா என்னன்னா உபதேசம். உபதேசம், அந்த உபதேசம் எப்படி இருந்துச்சு, வெள்ளையா இருந்துச்சு, பரிசுத்தமா இருந்துச்சு. எங்க எபேசு சபையில. ஏன்னா அந்த குதிரை மேல இருந்தது யாரு, கர்த்தர் இயேசு. அவருடைய நிலை எப்படி இருந்தாருன்னா முற்றிலும் ஜெயம் கொண்ட ஒரு நிலை. தலையில என்ன இருந்துச்சு, அந்த ஒரு கிரீடம் இருந்துச்சு, அந்த ரீத் இருந்துச்சு, ஜெயம் கொண்ட அந்த கிரீடம் இருந்துச்சு நம்ம பாக்குறோம். அப்படின்னா அன்பான சகோதர சகோதரிகளே, இது முழுக்க முழுக்க எபேசு சபைக்கு பொருந்தக்கூடிய சத்தியம். கர்த்தர் இயேசு எபேசு காலத்துல உபதேசம் எப்படி அவர் தந்தார்னா வெள்ளை குதிரை போல பரிசுத்தமா இருந்துச்சு. ஒயிட் ஹார்ஸ், பியூர் ஒயிட், பியூர் டாக்டரின், எந்த ஒரு கலப்படம் இல்லாத சத்தியம். கர்த்தர் இயேசு கையில என்ன இருந்துச்சுங்க, அந்த வில்லு இருந்துச்சு, பவ். வில்லு என்ன பண்ணும், எடுத்து ஒருத்தர் வில்லு அடிச்சாங்கன்னா அப்படியே நெத்தி போட்டுல அடிக்கும். ட்ரூத் அந்த மாதிரி ஷார்ப்பா அடிச்சிச்சு. எந்த கேள்விக்கும், பழைய ஏற்பாட்டுல இருக்கக்கூடிய எல்லா கேள்விக்கும் பதில் எப்படி இருந்துச்சு, சும்மா ஆணி அடிச்ச மாதிரி, நெத்தி போட்டுல அடிச்ச மாதிரி இருந்துச்சு. அதுதான் அந்த போ குறிக்குது. எத்தோ ஒரு டார்கெட் அடிச்சா அது கரெக்டா என்ன ஆவாங்க, அடிச்சிடும். அந்த மாதிரி எல்லா விதமான கேள்விகளுக்கும் சத்தியம் எப்படி இருந்துச்சு, அந்த ஷார்ப்பா இருந்துச்சு நம்ம பாக்குறோம். இதைத்தான் கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது அவருடைய முதலாம் வருகையில ஜெயம் கொண்டுட்டு பிறக்க அப்போஸ்தலர்கள் மூலியமாக அவருடைய வேலை எப்படி செய்யறாருன்னா உபதேசத்தை பரிசுத்தமா கொடுத்துட்டார். பழைய ஏற்பாட்டு கால இருக்கக்கூடிய எல்லா நிரல்களும், எல்லா விதமான அவங்களுடைய நிரல் விஷயத்தையும் நிஜத்துக்கு கொண்டு வந்துட்டார். யூதர்கள் அவங்க நியாய பிரமாணத்தினால கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கர்த்தர் இயேசு சிலுவையில அறிஞ்சிட்டார் அவருடைய மரணத்துல. அதுதான் வசனம் என்ன இருக்குன்னா, அவர் என்ன ஆயிட்டார், ஏற்கனவே he went for conquering to the conquerorனா அவர் ஏற்கனவே ஜெயம் கொண்டுட்டார். ஏற்கனவே ஜெயம் கொண்டுட்டார்.
ஜெயம் கொண்டவர்களை இவர் ஜெயம் கொள்கிறார்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தர் இயேசு நியாயப்பிரமாணத்தை ஜெயிச்சிட்டார். அந்த நியாயப்பிரமாணத்தை ஜெயிச்ச கர்த்தர் இயேசு இப்ப யாரை ஜெயிக்கணும்? உண்மையான அப்போஸ்தலர்கள் ஜெயிக்கணும். அவங்க அந்த நியாயப்பிரமாணத்துல இருந்து வெளியே கொண்டு வந்துட்டு அவங்கள கர்த்தர் இயேசுடைய பிரமாணத்துக்குள்ள கொண்டு வந்துட்டு முற்றிலுமாக ஜெயம் கொள்கிறவர்களா மாத்தணும். இதுதான் சத்தியம். இதுதான் நம்ம கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை இதை நம்ம வெறுமனே படிச்சா ஒன்றும் புரியாது. ஜெயம் கொள்கிறவருக்குள்ள ஜெயம் கொள்றார். எல்லா பழைய ஏற்பாட்டு நியாய பிரமாணங்கள் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு இப்ப இந்த யுகம் என்ன ஆயிடுச்சு? யூத யுகத்துல இருந்து சுவிசேஷ யுகம் வந்துடுச்சு. புது சிருஷ்டியை தேர்ந்தெடுக்கக்கூடிய காலம் வந்தாச்சு. இப்ப இவங்களை என்ன பண்ணணும்? அந்த நியாய பிரமாணம் எனக்கூடிய பாரம்பரியத்திலிருந்து கிறிஸ்துவோடைய பிரமாணத்துக்குள்ள கொண்டு வந்துட்டு ஒரு புது சிருஷ்டியாக உண்மையான சபைய ஏற்படுத்தணும். இதுக்கு என்ன தேவைன்னா வெள்ளை குதிரை, பியூரான சத்தியம், பியூரான டாக்டரின். அந்த நியாய பிரமாணத்திலிருந்து அந்த ஒரு கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ள எல்லா ஜனங்களையும் கொண்டு வரணும். உண்மையான புது சிருஷ்டிய தேர்ந்தெடுக்கணும். அன்பான சகோதரன் சகோதரி, இதுதான் நம்ம கவனிக்கும் போது அந்த எபேசு சபையில இருந்த டிரான்சிஷன். அந்த யூதர்கள், அதனால்தான் அப்போஸ்தலர்கள் எல்லா இடத்துலயும் ஊழியம் செய்யும் போது முதலாவது யூதர்களுக்கும் பின்னாடி யாருக்கு போறாங்க? புறஜாதிக்குள்ள போகும்போது யூதர்கள் மத்தியில போகும்போது அவங்க கேட்கிற கேள்விகள், அந்த நியாய பிரமாணத்துக்கு அவங்களுடைய நம்பிக்கைகள்ல என்ன பண்ணும்? இவங்க கரெக்டா கர்த்தர் இயேசுவோடைய அந்த ஒரு பிரமாணத்துக்குள்ள கொண்டு வரணும். பழைய ஏற்பாட்டுல இருந்து புதிய ஏற்பாட்டுக்கு அவங்கள கொண்டு வரணும். எல்லா சத்தியங்களும் நிழல்ல இருந்து நிஜத்துக்கு கொண்டு வரணும். இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சா இருந்துச்சு நம்ம பார்க்கறோம். அப்போஸ்தலர்களுடைய முழு ஊழியமும் என்னத்தான் இருந்துச்சுன்னா, இந்த யுகம் மாற்றுதல்ல அவங்க இந்த உபதேசத்தை எப்படி வச்சுக்கினாங்க? பரிசுத்தமா வச்சுக்கிறாங்க. நெத்தி பொட்டில் அடிக்கிற மாதிரி சத்தியம் இருந்துச்சு நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இது நம்ம கவனிக்கும் போது இதுதான் அப்போஸ்தலர்களுடைய ஊழியமா இருந்துச்சு. எப்படி அவங்களுடைய ஊழியம் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கும்போது முதலாவது வசனத்தை நம்ம கவனிச்சோம். இதோ பாருன்னு யார் கூப்பிடுதுங்க? அது ஒரு ஜீவி. அந்த ஒரு ஜீவி யாருங்க? வல்லமை, தேவனுடைய வல்லமையா இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவி. அப்படி தேவனுடைய வல்லமையா இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவி அப்போஸ்தலர்கள் மேல வந்ததுனால தான் அவங்களுடைய முதல் பிரசங்கமே எப்படி இருந்துச்சு வாசிக்கலாம். அப்போஸ்தல் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் வாசிக்கலாங்க. அப்போஸ்தல் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். அவனுடைய வார்த்தையும் சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். ஒரே சப்ஜெக்டுங்க. எத்தனை பேர் உள்ள வந்துட்டாங்க சத்தியத்துக்குள்ள? 3000 பேர் கிறிஸ்தவர்களா மாறிட்டாங்க. இதுதான் நம்ம கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த பியோர் டாக்டரின், சுத்தமான உபதேசம் கையில நெத்தி பொட்டில வச்சுன்னு கர்த்தர் இயேசு அந்த ட்ரூத்தை அவர் ரிலீஸ் பண்ணும் போது ஒரே அறுவடை 3000 ஆத்மாக்கள் என்ன ஆயிட்டாங்க? கிறிஸ்துக்குள்ள வந்துட்டாங்க. இதுதான் நம்ம கவனிக்கும் போது முதலாம் முத்திரை. இது அப்படியே தொடர்ந்து எங்க வரைக்கும் போகுதுன்னு வச்சு பார்க்கும் போதுங்க AD 70 வரைக்கும் போகுது. இதுதான் பேரலா நம்ம ஆண்டவர் எங்க சொன்னார்னா மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல 3 மற்றும் 8 வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 3 மற்றும் 8ஆம் வசனம். அவர் அநேக விசேஷங்களை ஓமைகளாய் அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். 8ஆம் வசனம். சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்தது. சிலது 100ஆகவும், சிலது 60ஆகவும், சிலது 30ஆகவும் பலன் தந்தது. கவனிக்கிறீங்களா அன்பான சகோதர சகோதரிகளே? முதலாம் முத்திரை எதை நம்ம கம்பேர் பண்ணி பேசுறோம்னா முதலாம் ஓமை. கர்த்தர் இயேசு அவங்க வெள்ளை குதிரையில அந்த ஒரு தேவனுடைய வல்லமையினால அந்த ஒரு சத்தியத்தை, பியோரான சுத்தமான உபதேசத்தை கொண்டு வருது போல கர்த்தர் இயேசு என்ன பண்ணிட்டாரு? அந்த விதையை எடுத்து நிலத்து மேல போட ஆரம்பிச்சிட்டாரு. சில நிலம் எப்படி இருக்கு? முள்ளா இருக்கு, கல்லா இருக்கு. சில நிலம் எப்படி இருக்கு? நல்ல நிலமா இருக்கு நம்ம பார்க்கணும். இதுதான் நம்ம கவனிக்கும் போது தீர்க்க தரிசனத்தை நம்ம பகுத்து பிரிச்சு படிக்கும் போது அதுக்குள்ள இருக்கக்கூடிய சத்தியங்களை நம்மளால என்ன பண்ண முடியும்?
புரிஞ்சுக்க முடியும், நம்ம கவனிக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, வரக்கூடிய நாட்கள், அடுத்த வாரம் நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ நம்ம பார்த்துட்டோம் வெள்ளை குதிரை, சுத்தமான உபதேசம். கர்த்தர் இயேசு அவர் என்ன பண்ணாரு, அத நடிப்பித்து கொண்டு போனார் ஃபர்ஸ்ட் சபையில, முதலாம் முத்திரையில. இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, அடுத்த முத்திரைகள்ல வந்து இந்த குதிரையோட நிறங்கள் என்ன ஆக போகுது, சேஞ்ச் ஆக போகுது. அங்க கர்த்தர் இயேசு இதை நடத்தின்னு வந்தாரு, மத்த குதிரையெல்லாம் யார் நடத்தின்னு வராங்க. இதுதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, அடுத்த வாரம் ரொம்ப தீர்க்கமா தேவனுக்கு சித்தம் இருந்தால் 2, 3 மற்றும் 4ஆம் முத்திரையை நம்ம பார்க்க முயற்சி செய்யலாம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. பொறுமையோட கேட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்து இயேசுக்களாக என்னோட அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான சகோதர சகோதரியிலே ஒரு சின்ன வேண்டுகோள் என்னன்னா, அடுத்த வாரம் நீங்க கிளாஸுக்கு வரும்போது இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த ரெவலேஷனை ஒரு வாட்டி கேட்டுட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே பிரயோஜனமா இருக்கும். ஏன்னா ஒரு கிளாஸுக்கு இன்னொரு கிளாஸ் கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால தயவு செய்து ரெக்கார்டிங்ஸை நீங்க கேட்டுட்டு வந்தீங்கன்னா அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். நம்ம பார்க்கணும். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.